Theorem 1.2. If a square matrix has an inverse, then it is a unit. இப்போ இந்த தியரம் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். என்னன்னா A வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்றோம். ஃபர்ஸ்ட் A be a square matrix. இப்போ A வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ B and C எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு B and C அது வந்து என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே, இன்வர்ஸ் ஆஃப் A. இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்றது என்னன்னா இந்த 1/Aன்னு சொல்லுவோம்ல, இதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் Aன்னு சொல்லுவோம். இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஷார்ட்டா A - 1 பவர்ல கொடுக்கறதா இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகே, இப்படிதான் டினோட் பண்ணுவோம் இன்வர்ஸ் ஆஃப் A. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று இருக்கு. என்னன்னா A இன்வர்ஸ் ஆஃப் A is equal to A inverse of A is equal to IN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ வந்து நான் இது A இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்றதை வந்து நான் என்ன பண்றேன்னா பியா மாத்துறேன். ஏன்னா அது பியும் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ தான். ஸோ நான் என்ன பண்றேன் A B is equal to B A IN, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ஏல நான் பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாத்துறேன் இந்த கேஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் சியும் இன்வர்ஸ் ஆஃப் ஏ தான். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் அதையும் போட்டுக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு IN. இப்போ வந்து இட் இஸ் யூனிக் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, நான் என்ன பண்றேன்னா C is equal to CIN அப்படின்னு எடுத்துக்கிறேன். IN இருக்கு. ஸோ இதுலயும் IN இருக்கு. ஓகே, இங்கேயும் IN சொல்லி இருக்கு. இதை நான் எடுக்க முடியாது, ஏன்னா அப்போ எனக்கு B கன்சிடர் ஆகாது. AC CA எது வேணா எடுக்கலாம், ஆனா எனக்கு B கன்சிடர் ஆகாது. ஸோ அதனால நான் இது ரெண்டுத்துல இருந்து ஒன்னு எடுக்கிறேன். ஓகே, ஏன்னா அதுவும் IN தான். இதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இது எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னன்னா CIN இருக்க இடத்துல நான் வந்து ABன்னு போடுறேன். ஏன்னா AB is equal to IN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகே, அதனால நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஏபின்றதை மாத்திடுறேன். தென் இப்போ வந்து நான் பிராக்கெட் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகே, இப்படி இருக்க ஏபிக்கு இருக்க பிராக்கெட்டை நான் சிஏக்கு பிராக்கெட்டை போடுறேன். ஜஸ்ட் பிராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த சிஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு IN அப்படின்றதும் இங்கே இருக்கு இந்த ஃபார்முலால, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா சிஏ இருக்க இடத்துல நான் IN அப்படின்றத போட போறேன். ஈக்குவல் டு, அதாவது பிக்கு வந்து நான் என்ன போடுறேன்னா IN B அப்படின்னு சொல்லி போடுறேன். IN Bனாலும் என்ன B தான். ஓகே, Cல ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து Bல முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து என்ன, இட்ஸ் யூனிக்லி ஃபாலோடு. ஓகே, ஹென்ஸ் the uniqueness follows. Okay, see you on next video. Bye.